நம்மை அமர்த்தி இருக்கிற நல்ல தேவனுக்காக கோடாத்தோடு ஸ்தோத்திரம். इस उपवास के दिन में भी प्रभु हमें उनकी चरणों पर ले आया है, इसलिए हम उनको करोड़ों करोड़ धन्यवाद करेंगे. தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்தை நாம் இன்பம் காண்கிறவர்கள். परमेश्वर के सम्मुख में उसकी प्रसन्नता के द्वारा हम आनंद पाने वाले लोग हैं. இந்த உலகத்திற்கும் நமக்கும் அதுதான் வித்தியாசம். अगर इस संसार के लोग आत्मिक जन, ये दोनों के बीच में यही फर्क है. நாம் தேவ பிரசன்னத்திலே மகிழ்ந்து களிகூறுவோம். हम परमेश्वर की इस प्रसन्नता पर आनंद और मगन होंगे. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலேயும் நாம் தியானிப்போம். हम इस समय भी परमेश्वर के वचन को और अध्ययन करें. இந்த நாட்களிலே ஜெபம் நமக்கு இன்றியமையாததாகவே இருக்கிறது. इन दिनों में प्रार्थना हमारा अवश्य है. உங்கள் கூடாரங்களில் இருந்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். अगर मैं भरोसा करता हूँ कि तुम सभी अपने अपने तंबुओं में होकर प्रार्थना करता है. நிறைய நேரம் உங்களுக்கு இருக்கிறது. क्योंकि आजकल तुम सभी के लिए समय बहुत है. நேரங்களை ஜெபத்திலே செலவு செய்யுங்கள். इसलिए ये समय को आप लोग प्रार्थना के अनुसार उपयोग करो. உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். और आपके सारे बोझों को यहोवा के पाँव तले पर डालो. இந்த நாட்கள்ல நமக்கு பாரமாக இருக்கிற அத்தனையும் ஜெபத்திலே தான் வைக்க முடியும். जो जो इन तीनों में हमारा बोझ है, वो सारे बोझों को प्रार्थना के द्वारा प्रभु पर डाल दो. இடுக்கணும் நெருக்கமான காலத்திலே நாம் இந்த காலங்களிலே பாரம் எல்லா பாரத்தையும் ஜெபத்திலே தான் வைக்க முடியும். और संकट और सकेती के इस समय को हम केवल प्रार्थना पर रख सकते हैं. சங்கீதம் 55:22 வசனத்தை வாசிக்கிறோம். தாவீது பாடின சங்கீதத்திலே अगर दाऊद जो गीत गाया है उसी भजन संगीता 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். अपना बोझ यहोवा पर डाल दे, वह तुझे संभालेगा, वह धर्मी को कभी टलने न देगा. தாவீது பாடின சங்கீதத்திலே எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இந்த வசனம். ये दाऊद का गीत है, ये वचन तो हम सभी को मालूम है. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, यहोवा पर तेरे बोझ को डालो, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். वो तुझे संभालेगा, अवतारी व्यक्ति को कभी टलने नहीं देगा. தாவீது பெரிய ஒரு பாரத்தை சுமந்து தள்ளாடக்கூடிய நாட்களிலே பாடின பாட்டு தான் அது. दाऊद ऐसे बड़े बोझ के अनुसार बोझ उठाकर टलने वाले समयों में इस गीत को गाया था. दाऊद बड़ी बोझ उठाकर एक टलने का अनुभव में गाया हुआ गीत है, ये भजन संगीता है. हालेलुया. हालेलुया. அவ்வளவு பெரிய ஒரு பாரத்தை சுமக்கிறவனாக இருந்தக்கூடிய காலம். उतना बड़ा बोझ उठाया था दाऊद. அத வைக்கிறதுக்கு வேறு இடம் இல்லை, ராஜாக்கு இல்லை. क्योंकि राजा दाऊद को अपने बोझ को रखने के लिए और कुछ जगह नहीं था. யாரிடத்திலே வைக்க முடியவில்லை. किसी के पास भी वो बोझ को नहीं रख सकता. தனித்து விடப்பட்ட ஒரு அனுபவமாக இருக்கிறார். अकेले छोड़ा गया अनुभव में वो था. இது எப்போது பாடின பாட்டு என்று சொன்னார். ये दाऊद ये गीत को कभी गाया था. அதாவது எல்லாருமே அவரை விட்டு விலகிட்டாங்க. सारे लोग उनसे दूर हो गए. ஒரு பெரிய ஒரு பாரம், एक बड़ा बोझ, யார்கிட்டயுமே இந்த பாரத்தை வைக்க முடியாது. वो बोझ को किसी के पास भी नहीं डाल सकता. அவனுடைய ஆலோசனைக்காரன் கவுன்சிலர், ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோபிலும் அவனுடைய குமாரன் அவனுக்கு விரோதமாக எழும்பி அப்சலோமுக்கு பின்னாக போய்விட்டான். अगर जो दाऊद के जो युक्ति कहने वाला अहीतोपेल था, वो भी दाऊद के पुत्र अब्सलोम के पीछे चल गया. இப்படிப்பட்ட காலங்கள். इसी प्रकार के समय அவனுடைய நண்பர் ஊசாய் அவன் கூட டேன் ஆகி தன்னுடைய மகனுக்கு பின்னாக போவதை பார்த்தார். दाऊद की मित्र हुसै वो भी मुड़कर दाऊद के पुत्र अब्सलोम के पीछे पड़ा है.
தகுதியே இல்லாத பெஞ்சமின் கோத்திரத்தான். யார் அவன்? சீமை கல்லை இருந்து துஷித்துக் கொண்டே வருகிறான். और जो कुछ योग्य नहीं था वो बिन्यामीन के गोत्र का नामक सीमे नामक व्यक्ति दाऊद को कोसता करते हुए पतनवा किया था. ஐந்தாவது ஜனத்தை, ஒரு கூட்ட ஜனத்தை தன்னண்டே தன்னுடைய மகன் அப்சலோம் திருப்பி கொண்டார். अगर एक प्रकार के दल को उसकी पुत्र अब्सलोम अपने पास खींच लिया है. இந்த 5 காரியம் அவனுடைய இதயத்துல பாரமாக இருக்கு. ये पांचों बात दाऊद के मन में बड़ा बोझ था. தேவனால் சிங்காசனத்திலே அமர்த்தப்பட்ட தாவீது, परमेश्वर से सिंहासन पर बैठा हुआ दाऊद, தேவனே அமர்த்தினார் அவனை. स्थान में परमेश्वर ने रखा था. தேவனே இந்த ஸ்தானத்தில் உன்னை நிறுத்தி வைத்தார். परमेश्वर ने उसी सिंहासन पर उनको बिठाया. இந்த சூழ்நிலையில इसी स्थिति में 5 விதமான காரியங்களை பார்க்கிறோம். 5 प्रकार का कार्य को हम देख सकता है. ஒன்று, தாவீதுக்கு எதிராக இருந்த சவுல் மரித்தான். அடுத்தது தாவீதை ராஜாவாக்கப்படுகிறான். पहला बात यह है कि जो साउल के विरोध से काम किया था वो साउल मरने के बाद दाऊद राजा बनाया. ராஜாவானதுக்கு அப்புறமாக जब वो राजा हुआ फिर उसके बाद தன் சொந்த பிள்ளையை அவனுக்கு பகையனான். अपने निज पुत्र उनके विरोध से खड़ा होता था. அதுதான் இந்த சங்கீதத்தில் பாடினான். சங்கீதம் 55:12 इसलिए दाऊद ने भजन संहिता 55:12 में என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். जो मेरी नामधराई करता है वह शत्रु नहीं था, नहीं तो मैं उसको सह लेता. जो मेरे विरोध बड़ाई मारता है वह मेरी बैरी नहीं है, नहीं तो मैं उससे छिपा जाता. சவுல் அவனை விரட்டி விரட்டி விரட்டலாம் கொலை செய்வதற்காக காடுகள்ல, கெவிகள்ல, பல இடங்களில் அவன் ஒளிந்திருக்கிறான். பல கிராமங்கள்ல, குகைகள்ல அவன் ஒளிந்திருக்கிறான். साउल ने दाऊद को मार डालने के लिए दाऊद के पीछे पड़ा था, परंतु ये दाऊद साउल से छिपाने के लिए जंगलों पर, गुफाओं पर और गेई कुमट के नीचे रहने लगा. அந்த சத்துரு அவனை விரோதமாக பகைத்துக் கொண்டே பின்னால வேட்டையாடி கொண்டு வந்தான். वैसे शत्रु उनको अधेर करते हुए दाऊद के पीछे उनके विरोध आया है. இங்கே அவன் அல்ல, परंतु यहाँ वो नहीं. அதுதான் சொன்னான், என்னை நிந்திக்கிறவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். जो मेरी नामधराई करता है वो शत्रु नहीं था, नहीं तो मैं उसको सह लेता. जो मेरे विरोध बड़ाई मारता है वो मेरा बैरी नहीं, नहीं तो मैं उसे छिपा जाता. எனக்கு சமனான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். परंतु वो तो तू ही था जो मेरी बराबरी का मनुष्य, मेरे परम मित्र और मेरे जान पहचान का था. அதாவது அவனுடைய சொந்த கற்ப பிறப்பே அவனுக்கு பகையாயிற்று. उनका निज पुत्र उनका बैरी बनाया. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலம், इसी प्रकार का एक संकट का समय, நெருக்கமான துக்ககரமான சம்பவம், संकट का दुख का समय, ஜனத்தை கவர்ந்து பேசி அவனிடத்திலே வர்ற ஜனங்களை தன் பக்கம் கவர்ந்து இழுத்துக் கொண்டான். लोगों के जो दाऊद के तरफ में था वो लोगों के अपने तरफ की बातें कर खींच लिया है अब्सलोम. இரண்டாவதாக அவனுடைய ஆலோசனைக்காரன் அகித்தோப்பேல் அவன் பக்கம் இழுத்துக் கொண்டான். फिर दूसरा उनकी जो युक्ति कहने वाला अहीतोपेल को भी अब्सलोम अपने तरफ में खींच लिया. அவனுடைய நண்பன் யார்? தாவீதுடைய சிநேகிதன் ஊசாய், அவனையும் தன் பக்கம் இழுத்துக் கொண்டான். दाऊद का जो मित्र था उसे उनको भी अपने पास ले लिया. காணாதற்கு அற்பமாக எண்ணப்பட்ட பெஞ்சமின் கோத்திரத்தான் சீமையை அவனை தூஷித்து கல்லெறிந்து கொண்டே வருகிறான்.
सबसे बढ़कर जो तुच्छ गिना गया है बेन्यामीन की गोत्र का सीमेई नामक व्यक्ति उन पर पोस्ता करते हुए पत्थरवा किया। இப்படிப்பட்ட காலங்களிலே इसी प्रकार के समय में கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, तेरा बोझ यहोवा पर डाल दो, அவரே என்னை ஆதரிப்பார், वो तुझे संभालेगा, என்னை ஒருபோதும் தள்ளாட விட்டார். वो धर्मी को कभी टालने ना देगा। இப்படிப்பட்ட காலத்திலே அவன் செய்தது ஒன்றே ஒன்று. केवल इसी संकेत के बीच में एक ही बात को वो किया है। 17வது வசனத்திலே வாசிங்க. 17 वचन, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். सांझ को, भोर को, दोपहर को, तीनों पहर में दोहाई दूंगा और कराहता रहूंगा और वो मेरा सत्य सुन लेगा। இந்த காலம் நமக்கு அப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது. ये समय हमको भी इसी प्रकार का समय है। இந்த நாள்ல இருந்து நாம் ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போம். इन दिन में से लेकर हम सभी जन इसी प्रकार अर्पित करेंगे। 3 வேளை ஜெபிக்கிறவனாக இந்த நாளிலே மாற வேண்டும். हम दिन में 3 बार प्रार्थना करने वाला व्यक्ति। அவன் இப்படிப்பட்ட வேளையிலே दाऊद इसी प्रकार के समय में அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் அவன் ஜெபிக்கிற தேவனை பார்த்து முறையிடும்படியாக நிற்கிறான். शाम और दोपहर को 3 बार वैसे दिन में प्रार्थना करने वाला और परमेश्वर की ओर दोहाई करने அவர் वाला என் சத்தத்தை கேட்பார். वो मेरे शब्द को सुनेगा। இப்படிப்பட்ட வேளைகளிலே நாம் 3 வேளை ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். इसी प्रकार के संकट के बीच में हम एक दिन में 3 बार प्रार्थना करना। இந்த நாளை நீங்கள் இப்படிப்பட்ட நாளில் இருந்து இன்றையிலிருந்து தொடங்கும் இந்த காலங்கள் உங்களுக்கு உங்களை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட காலம். अगर इस समय तुम सभी को बदलने के लिए प्रभु वैसे सौंपा है, நீங்கள் எங்கே இருந்தாலும் 3 வேளை ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். यदि तुम कहां भी की ना हो, दिन में 3 बार प्रार्थना करना है। இந்த காலம் உங்களை மாற்றிக்கொண்டு உங்களை மாற்றக்கூடிய காலம் இது. ये समय हम अपने को बदलने का समय है। இது உங்களை மாற்றக்கூடிய காலம். ये तुम सभी को बदलने वाला समय है। அல்லேலூயா. हालेलुया। உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். तुम सभी अपने अपने को बदल डालो। இந்த சூழ்நிலையை 3 வேளை ஜெபிக்கிற வேளையாக மாற்றுங்கள். अगर इस परिस्थितियों को तुम दिन में 3 बार प्रार्थना करने वाला व्यक्ति बनो। டாக்டர்ட்ட போனா 3 வேளைக்கு மருந்து எழுதிட்டான். यदि आप डॉक्टर के पास इलाज के लिए जाएंगे तो वहां 3 बार के लिए वो इलाज से दवा देता है। 3 வேளைக்கு மருந்து எழுதிட்டான். एक समय के लिए गोली देता है। கரெக்ட்டா 3 வேளைக்கு காலையில மத்தியானம் நைட்டுன்னு அழகா பொட்டலத்தை பிரிச்சு சாப்பிடுறீங்க. बराबर हम क्या करता है, भोर दोपहर और शाम को वो जो देता है उसको हम खा लेता है। 3 வேளை ஜெபிச்சா அது எல்லாத்துக்கும் மேலாக 3 வேளை சாப்பிடாட்ட மறக்கவே மாட்டோம். सबसे बढ़कर दिन में 3 बार खाना खाना हम कभी नहीं भूलता। 3 வேளை புசிக்கிறது, 3 बार खाना, 3 வேளை மருந்து. 3 बार दवा। விருந்து மருந்து 3 நாளைக்கு தான் சொல்லுவாங்க பாருங்க. अगर एक कहावत है कि वो भोजन और दवा तीनों 3 दिन के लिए। दावत और दवा, दावत और दवा 3 दिन की आमीन। दावत. हालेलुया. हालेलुया। விருந்து மருந்தும் 3 நாளைக்கு தான் சொல்லுவாங்க. दावत और दवा 3 दिन के लिए। இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, இந்த 3 வேளை ஜெபம் உங்கள் வாழ்நாளெல்லாம் தொடரட்டும். अगर इस 3 समय का प्रार्थना तुम्हारा जीवन भर के रहना है। தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவன். दानियेल 3 बार प्रार्थना किया। தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் दानियेल के भविष्यवाणी की किताब 6वां अध्याय 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். 10वां वचन। 9வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே ராஜாவாகிய தரிவு அந்த கட்டளைகளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் 9:10 तब द्वारा राजा ने उस आज्ञा पत्र पर हस्ताक्षर कर दिया। जब दानियेल को मालूम हुआ कि उस पत्र पर हस्ताक्षर किया गया, तब அறிந்த போதிலும் वो जाने पर भी தன் வீட்டுக்குள்ளே போய் अपने घर में गया। தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க उसकी उपराउंडी कोठरी की खिड़कियां यरूशलेम की ओर खुली रहती थी।
அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்குமாக முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். और अपनी रीति के अनुसार जैसे वह दिन में 3 बार अपने परमेश्वर के सामने घुटने टेककर प्रार्थना और धन्यवाद करता था, हालेलुया। वैसे ही करता रहा। ஹல்லேலூயா. हालेलुया। பத்திரத்தை கையில் விட்ட போதிலும் वो जो पत्र पर हस्ताक्षर करने पर भी குற்றமில்லாத மனிதனை முகாந்தரம் கண்டுபிடித்து குற்றம் சுமத்தினார்கள். जो उस पर कुछ दोष नहीं था, फिर भी उनको अखार बिना उस पर दोष लगाया। அவன் வேற ஒன்றையும் செய்யல. और कुछ नहीं किया था दानियेल। வழக்கம் போல அவன் எப்போதுமே அவன் செய்கிறது 3 வேளை ஜெபம். वो अपने रीति के अनुसार 3 बार प्रार्थना करने लगा। தினம் 3 வேளையும் தன் தேவனுக்குமாக முழங்கால் படிக்கிறவன் அதாவது முன் செய்து வந்தபடியே சொல்லப்பட்டிருக்கிறது. वो जो दिन में 3 बार प्रभु के सामने प्रार्थना किया था, इसलिए वचन ऐसे लिखा है, अपनी रीति के अनुसार। அவன் முன் செய்து வந்தபடியே அப்போ வழக்கமாக 3 வேளை ஜெபிக்கிறவன் தானியும். इसका मतलब क्या है? वो दानियेल पहले से वैसे एक दिन में 3 बार प्रार्थना करने वाला है। 3 வேளை ஜெபிக்கிறவனாக இந்த நாளிலே தீர்மானித்து கொள்ளுங்கள். अगर तुम सभी इन दिन से ऐसे निर्णय ले कि दिन में 3 बार प्रार्थना 3 வேளை करेंगे। ஜெபிக்காம நீ சாப்பிடவே செய்யாதீங்க. अगर दिन में 3 बार प्रार्थना करना बिना तू खाना मत खा। காலை மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை ஜெபம்னா ஜெபிக்காம ஒருபோதும் நீங்க சாப்பிடாதீங்க. அது உங்க உடலுக்கு ஆரோக்கியம் அல்ல. और भोर सुबह शाम 3 बार प्रार्थना बिना कभी भोजन मत खाओ, ये तेरा शरीर का भोजन आरोग्य 3 नहीं। வேளை ஜெபிக்கிறவனாக எந்த தடை வந்தாலும் 3 வேளை ஜெபித்துட்டு நீங்கள் ஆகாரம் புசியுங்க. किसी रुकावट की ना हो, तुम 3 बार प्रार्थना करके फिर उसके बाद थोड़ा भोजन உங்கள் करो। உங்கள் சரீரத்திலையும் நல்ல சுக ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவார், ஆத்மாவிலையும் தருவார், உங்கள் ஆவியிலையும் தருவார். ये बात ऐसे है कि तुम्हारा प्राण आत्मा शरीर में परमेश्वर अच्छे चंगे भले रखेगा। இந்த நாளிலே திருச்சபையானது நல்ல ஒரு டெடிகேஷன் பண்ணி கொடுங்கள். इन दिन में वैसे मंडली एक अच्छे निर्णय ले लो, நல்ல ஒரு அர்ப்பணிப்புகளை கடந்து வா. एक अच्छे टाइम के अंदर आ जा। இப்படிப்பட்ட ஒரு சகாப்தமான காலங்களிலே நல்ல தீர்மானங்களை நல்ல முடிவுகளை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். वैसे सगात के समय में अच्छे निर्णय को अच्छे ढंग को ले लो। இது நல்ல உங்களுக்கு நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய காலங்கள். ये तुम्हारे लिए अच्छी अच्छी बातों सीखने वाले समय है। தெய்வீகத்துக்கு தெய்வீக சிந்தைக்கு அழைத்து கொண்டு போகக்கூடிய காலங்கள். इसी के द्वारा तुम्हें वैसे ईश्वरीय विचारों के अंदर तुझे ले जाता है। இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். ये काल वैसे समय है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। அந்த இதே போல பழைய பரிசுத்தவான்கள் 3 வேளை ஜெபித்தார்கள். वैसे ही चुने नियम का पवित्र दास लोग दिन में 3 बार प्रार्थना की। அதை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது, கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. और उसी प्रार्थना के द्वारा परमेश्वर के राज्य बांधा गया, अभी भी बांधे जा रहा है। பழைய பரிசுத்தவான்களுடைய சாட்சியை கேட்டாலாம் இப்படி சாட்சி தான் இருக்கும். अगर हमारे चुने पवित्र दासों की गवाही को सुनने पर इसी प्रकार இந்த प्रार्थना காலத்தில் की, எப்படி முடியுமா முடியும். अगर इन दिनों में नए नियम के अनुभव में होता क्या होगा? தன்னை கட்டுப்பாடு செய்து கொள்ளுங்கள். हम अपने अंदर एक निर्णय लेना आवश्यक है। உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டுப்பாடை கொண்டு வாருங்கள். हम अपने के लिए एक निर्णय जरूर लेना है। இந்த விஞ்ஞான உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். हम तो विज्ञान की दुनिया पर रहता है। டிவி, टीवी, செல்போன்ஸ், फोन, பலவிதமான இந்த நாட்களில் இன்டர்நெட் வழிவகைகள் இருக்கிறது. वैसे कई प्रकार का इंटरनेट के द्वारा हमारे समय भी व्यर्थ நம்முடைய हो रहा है। சிந்தைகளை திருப்பக்கூடிய பல காரியங்கள் तो இருக்கிறது. क्या हमारे विचारों को बिगड़ने वाला भी அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு वो सभी को ऐसे अलग करके தூர் கர்வாக்க दूर करवाकर நீங்கள் இந்த இதற்காக நேரத்தை ஒதுக்குங்கள். तुम ये प्रार्थना के लिए समय को अवसर समझो। வழக்கமாக செய்து கொண்டிருங்கள். आपके अपने रीति के अनुसार ये करना है। நான் சாட்சி கேள்விப்பட்டிருக்கிறேன். मैं ऐसे एक गवाही को भी बोल सकता है। என்ன போல ஒரு சன்னியாசி ஓடிஞ்சா இருக்க கிருபாசனத்துல சாது இயேசுதாசன் ஐயா
मेरे जैसे एक सन्यासी ने जो कृपासनम चर्च में उसका नाम है येसुदास, அவர்தான் ஃபவுண்டர். वो संस्था का ஒரு இடத்துக்கு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறதுக்கு वो एक जगह पर सेवा में जाने के लिए அங்க ட்ரிவாண்ட்ரம் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க, உட்கார்ந்திருக்காங்க. वहां वो लोग क्या किए थे, त्रिवेंद्रपुरम वो स्टेशन पर जाके बैठा था। காலையிலே புறப்பட்டு போறாங்க, सवेरे तड़के उठकर जा रहा है, சகோதரர்களை திரட்டிட்டு போறாங்க. सारे भाइयों के साथ ஸ்டேஷன்ல மணி என்ன 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. अगर स्टेशन पर 12 बज गया, ஒரு மணி 12 மணி அளவாகுது. 12 बज के तक हो गया। பிள்ளைகள வாங்க, ये सभी लोग आ जाओ, बेटा सभी मिलो, எல்லாரும் சேர்ந்து सभी एक साथ हो जाओ। அவ்வளவு கூட்டமா இருக்கிற இடம், उतना भीड़ के बीच में ஜெபிக்கிற நேரம் வரைக்கும் தவறக்கூடாது. क्योंकि उनका वो प्रार्थना का समय व्यर्थ नहीं होना। பரிசுத்தவான கூட்ட சாட்சி, ஏராளமான சாட்சி இருக்கு. वैसे कई पवित्र प्रजा के गवाह हैं। அவரோட கூட போன சகோதரர்கள்லாம் என்னடா இப்படி இவ்வளவு கூட்டத்துல ஐயா நம்மள கூடி ஜெபம் பண்ண வைக்கிறாரு. अब उनके साथ गए थे सारी भाई और बहन, और सोचने लगे क्या इतना बड़ा गली के बीच में हमें प्रार्थना करने के लिए रखता है। அதுல சிறுவனாக ஊழியஞ்சவர் இன்றைக்கு ஊழியக்காரரா பாஸ்டரா இருக்கிறார். उसी गली के बीच में छोटा सा लड़का था, वो आज का पास्टर बन गया। அவர் சொல்ற சாட்சி, वो उनके मुंह से गवाही को बताता है। அதுல கூடி ஜெபம் பண்ணிட்டாங்க. ஆட்கள் வேடிக்கை பார்த்தாங்க, வேடிக்கை பார்க்காம இருந்தாங்க. सभी लोग इकट्ठे होकर प्रार्थना करता है, लोग जो அந்த देखने நேரம், नहीं गया, அந்த மத்தியான நேரம் எங்க இருந்தாலும் அதை தவறவில்லை. वो जो दोपहर के समय कहाँ भी कि ना हो, पीने समय को वो सन्यासी व्यर्थ नहीं किया। அப்படி ஏராளமான தேவனுடைய தாசமார்கள் இருக்கிறாங்க. वैसे कई परमेश्वर के दास लोग हैं। அப்படிப்பட்ட அஸ்திபாரங்கள்ல கட்டப்பட்ட ஊழியங்கள் எழுப்பும். उसी नींव के अनुसार डाला गया, वो बांधा गया सेवा बढ़ते जाएगा। ஜெபத்தை ஒருபோதும் விட்டுறக்கூடாது. इसलिए प्रार्थना को कभी छोड़ मत। 3 வேளை ஜெபிக்க வேண்டும். 3 बार प्रार्थना करना, வழக்கம் போல. अपने रीति के अनुसार। நீங்க 1 மணி நேரம் பண்றீங்களா, அரை மணி நேரம் பண்றீங்களா, அது முக்கியம் இல்லை. अगर यदि तू प्रार्थना में तेरा आधा घंटा किया या 1 घंटा, वो मुख्य बात नहीं। அந்த நேரத்தை ஒதுக்கப்படணும். पहले तो प्रार्थना के लिए समय बिताओ। இது செய்ததுக்கு அப்புறமாகத்தான் உங்களுக்கு ஆகாரமே கொடுக்கணும். अगर तुम्हारे ये प्रार्थना करने के बाद भोजन मिले, இதுதான் ஸ்தாபனத்தின் ஊழியத்தினுடைய ஒழுங்கு. ये ही संस्था का नियम, இதுதான் ஒழுங்கு. ये ही संस्था का नियम। இப்படி அஸ்திவாரத்தில் கட்டப்பட்ட ஊழியங்கள் நிச்சயமாக சிறந்து விளங்குகிறது. अगर इसी प्रकार के नींव डाले हुए वो बांधा हुए कलीसिया सचमुच बढ़ते जा रहा है। 3 வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். और 3 बार हम परमेश्वर के सम्मुख में एक मन होकर प्रार्थना करें। எங்கே போனாலும் சரி, कहां भी तू जा, இந்த 3 வேளையை தேவ சமூகத்திலே வரணும். ये 3 समय प्रार्थना पर आना है। காலையில, भोर को, மத்தியானம், दोपहर, சாயங்காலம். शाम। 3 வேளை ஜெபம் பண்ணாம நாம் எங்க செய்தாலும் அந்த ஜெபத்தை தேடி வர வேண்டும். 3 बार प्रार्थना बिना हम कुछ नहीं करना। ஒருவேளை நீங்க ட்ரெயின்ல இருக்கலாம், यदि तुम उसी समय ट्रेन पर रहेगा, அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ट्रेन में बैठ के प्रार्थना करो। இந்த சில வேலை செய்யற கம்பெனிஸ்ல வேலை செய்யறாங்க, அந்த கம்பெனில அந்த மத்தியான நேரம் ஒரு தனியா போய் ஜெபம் பண்றாங்க. आगे भाई लोग कंपनी पर काम करता है, वो कंपनी में भी वो समय लेकर प्रार्थना के लिए बैठा होता है। அப்படி சாட்சியம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ऐसे गवाह आज तक है। அசோக் லைலன்ஸ், அந்த ஐசிஎஃப், அந்த சென்னையில் இருக்கிற அவங்க வேலை செய்யற பெரிய கம்பெனிகள்ல அவர்கள் அதிகம் தனியா போய் அந்த மத்தியான நேரத்துல ஜெபிக்கிறாங்க. अगर जो चेन्नई में है ये कंपनी अशोक लेलैंड और आईसीएफ में वैसे जो काम करते समय दोपहर के समय में वो विश्वास करने वाले लोग अलग होकर प्रार्थना करता है, நேரத்தை விடுவதில்லை. क्योंकि वो समय को व्यर्थ नहीं ரயில்வேல करता। வேலை செய்யறவங்க अगर रेलवे में काम करने वाले எந்த இதுனாலும் किसी நீங்க प्रकार की काम हो, உங்களுக்கு அந்த 3 வேளையை சரியானபடி ஒதுக்கு. तुम ये 3 बार प्रार्थना के लिए समय ले लो வழக்கம் போல. अपने रीति के अनुसार। அந்த அவன் வேற ஒன்றும் செய்யவில்லை தாவீது. वो दानियेल और कुछ नहीं किया, அவன் 3 வேளை ஜெபிக்கிறவன், அந்த ஜெபத்தை தான் அவனை கொண்டு வரான். वो 3 बार प्रार्थना करने वाला प्रार्थना ही किया, வழக்கம் போல அவன் ஜெபம் अपने பண்ணான். रीति के अनुसार प्रार्थना தாவீதை की। பார்க்க வேண்டும். अगर अभी दाऊद के देखने में இந்த சூழ்நிலையில इसी स्थिति में அவர் மேல பாரத்தை வைக்கிறான். अपना बोझ को यहोवा पर डालना, தாவீது அவர் மேல பாரத்தை வைக்கிறான்.
यहोवा पर दाऊद बोझ को डाल दिया। அவர்கள் தான் வேதத்தில் சொல்லப்பட்ட தாசர்கள். वो ये जो शास्त्र में कहा गया दास लोग हैं। தானியேல் ஒரு தாசன், दानियेल एक दास है, தாவீது ஒரு தாசன். दाऊद एक दास है। இந்த தாசர்கள் தேவ சமூகத்தை அண்டி கிடந்தார்கள். ये दासों परमेश्वर के सम्मुख निकट आकर पांव तले बैठे। அவர்கள்தான் தேவனுடைய பரிசுத்தவான்கள். वो ही परमेश्वर का पवित्र जन है। நான் சொன்னேன்ல, இந்த காலத்துல அப்படிப்பட்ட சாட்சிகள்ல தேவன் அப்படி நிறுத்துகிறார். अगर इन दिनों में भी इसी प्रकार की गवाहीपन के रूप में प्रभु के लोग को खड़ा करता है, உங்களையும் என்னையும் இந்த காலத்திலே அப்படி சாட்சிகளாக நிறுத்துகிறார். तुझे और मुझे भी प्रभु इन दिनों में ऐसे गवाही के रूप में खड़ा करता है। மூன்று பேரை ஜெபிக்க கூடியவனா, एक बार प्रार्थना करने நீங்க वाला, பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக மாறத்தான் விரும்புகிறார். अगर इसी प्रकार तू पवित्र जन बनाने के लिए प्रभु चाहत करता है। அந்தி சந்தி மத்தியான வேளையிலே शाम 3 बार அவருக்கு என் சத்தத்தை கேட்பார் என்கிறார். वो मेरे दोहाई को सुनेगा। நீங்க கவனிக்க வேண்டும், सुनिए, இந்த தாவீது ये दाऊद அவர் சொல்லக்கூடிய சங்கீதத்திலே வாசிக்கும் சங்கீதம் 66 அதிகாரம் 18, 19, 20 வாசிக்கலாம். वचन संहिता 67, என் 18। இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடா. यदि मैं मन में अनंत की बात सोचता तो प्रभु मेरे न सुनता। மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜனத்தின் சத்தத்தை கேட்டார். परंतु परमेश्वर ने तो सुना है, उसने मेरी प्रार्थना की ओर ध्यान दिया। என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. धन्य है परमेश्वर जिसने न तो मेरी प्रार्थना अनसुनी की और न मुझसे अपनी करुणा दूर कर दी है। என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டதனால் ஆண்டவரின் சத்தத்தை கேளார். यदि मैं अपने मन में अनंत की बात सोचता तो प्रभु मेरी प्रार्थना नहीं ஆனா सुनता। மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், परंतु परमेश्वर मेरी प्रार्थना को என் सुना है, ஜனத்தின் சத்தத்தை கேட்டார். मेरी प्रार्थना की वो ध्यान दिया என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் और உண்டாவதாக. मेरी प्रार्थना को अनसुनी की न की और मुझसे अपना करुणा भी दूर नहीं किया, उनको धन्यवाद हो। அக்கிரம சிந்தையோட ஜெபம் இல்ல. முதலாவது சங்கீதம் 32 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். वचन संहिता 32 दूसरा। அக்கிரம சிந்தையோடு கூட நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க முடியாது. अगर अनंत विचार के साथ हम परमेश्वर पर प्रार्थना नहीं कर सकता। சங்கீதம் 32:2 எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவருடைய ஆவியில் கபடமில்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான். क्या ही धन्य है वो मनुष्य जिसके अधर्म का यहोवा लेखा न ले और जिसकी आत्मा में कपट न हो। அதாவது அக்கிரம சிந்தையோடு இருக்கிறவரிடத்துல ஆவியில எளிமை இருக்காது. और जिसकी मन में अनंत की बात है, उनकी प्राण पर कपट रहता है। அதாவது வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है, மத்தேயு 5 அதிகாரம் 3 வசனத்துல, मत्ती 5 तीसरा, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. धन्य है वे जो मन की दीन है, क्योंकि स्वर्ग का राज्य उन्हीं का है। ஒரு ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், धन्य है वे जो मन के दीन है, பரலோக ராஜ்யம் அவருடையது. क्योंकि स्वर्ग का राज्य उन्हीं का है। கபடமில்லாத ஆவியிலே எளிமையாக இருக்கப்பட வேண்டும். इसलिए हम अपने मन की कपट बिना आत्मा में दीनता से रहना है। அக்கிரம சிந்தையோடு இருக்கக்கூடாது. अनंत सोच में नहीं रहना। ஆவியிலே அதாவது கபடமில்லாத ஒரு அனுபவம் தேவை. हमारे मन में कपट बिना रहना है। கபடமில்லாத ஒருவன் आमीन। निष्कपट अनुभव। பரிசுத்தாவியிலே இருக்கிறவர்கள் கபடமற்றவர்கள். अगर यदि पवित्र आत्मा के अनुभव में रहता है, वो निष्कपट लोग, கபடமற்ற புறா, निष्कपट की कबूतर, கபடமற்ற निष्कपट। எளிமை, ஆவியிலே எளிமையா இருக்கிறது. अगर आत्मा में मन में दीनता से रहना, அங்கே அப்படிப்பட்ட தாழ்மையோடு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதை கேட்கிறார். अगर यदि इसी दीनता से हम प्रार्थना करने में प्रभु हमारे प्रार्थना को सुनता है। தாவீது தெரிந்து கொண்டது, இப்படிப்பட்ட சூழலே நெருக்கமான காலங்களை தெரிந்து கொண்டது, 3 வேளை அந்தி சந்தி மத்தியானத்திலே ஜெபிக்கிறதுக்கு கடந்து போகிறார். दाऊद ऐसे अपने संकटों के समय में दिन पर प्रार्थना करने को सुन लिया है। எடுத்துக்கொள்வோம் 2 சாமுவேல் புத்தகம் दूसरा सामुएल எடுத்துக்கொள்வோம் 16 அதிகாரம் 16 अध्याय வேகமாக எடுத்துக்கொள்வோம்.
2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் दूसरा सामुएल 16वां अध्याय। அவனுடைய கபடற்ற அனுபவத்தை பாருங்கள். यहाँ दाऊद की निष्कपट अनुभव को हम देख सकता है। சீமையை தூஷித்துக் கொண்டே வருகிறான். 16:7 வாசிக்கிறோம். 16-17 में सीमी ने उसको कोसता किया था। கல்லை எடுத்துக்கொண்டு அவனை தூஷித்துக் கொண்டே வருகிறான். वो कोसता हुआ पकता गया है। இங்கே வாசிக்கிறோம். அவன் 9வது வசனத்துல செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவனை தலையை வாங்கட்டுமா என்று கேட்கிறான். 9वां वचन में तब सिरिया के पुत्र अबीसी ने राजा से कहा, ये मरा हुआ कुत्ते मेरे प्रभु राजा की क्यों साप देने पाए? मुझे उधर जाकर उसका सिर काट ले। அதுக்கு ராஜா செருயாவின் குமாரனை, எனக்கு உங்களுக்கு என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? राजा ने कहा, सिरिया के बेटो, मुझे तुमसे क्या काम? वो जो पूछता है और यहोवा ने जो उससे कहा है कि दाऊद को साप दे, तो उससे कौन पूछ सकता है कि तूने ऐसे क्यों किया? தாவீது அபிசாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனை என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகம் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். फिर दाऊद ने अबीसै और अपने सब कर्मचारियों से कहा, जब मेरा निज पुत्र भी मेरा प्राण का खोजी है, तो ये बेन्यामीनी अब ऐसे क्यों न करे? उसका रखने दो और साप देने दो, क्योंकि यहोवा ने उससे कहा है। ஒரு கபடமற்றவனாக இருக்கிறார். ये दाऊद निष्कपट व्यक्ति है। அல்லேலூயா. हालेलुया। அநேக விஷயத்திலே பார்க்க முடிகிறது, அவன் கபடமற்றவனாக இருக்கிறான். कई विषय में हम देख सकता है दाऊद निष्कपट था। அல்லேலூயா. हालेलुया। இன்னும் வாசிக்க முடிகிறது, நீங்க வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा सामुएल 19:18 17வது வசனம். 17 அவனோட பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காராகிய சீபாவும் அவனோடு கூட அவனுடைய 12 குமாரும் அவனுடைய 20 வேலைக்காரன் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாக கடந்து போனார்கள். उसके संग 1000 बेन्यामीनी पुरुष थे और शाऊल के घराने के कर्मचारी सीबा अपने 15 पुत्र और 20 दासों समेत था। वे राजा के सामने यरदन के पार पैदल उतर गए। 16வது வசனம். பர்கூரின் ஊரானாகிய பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமையும் தீவிரித்து யூதா மனுஷரோடு கூட தாவீதுக்கு எதிர்கொண்டு போனான். और 16 वचन, यहूदियों के संग केरा का पुत्र बेन्यामीनी सीमी भी जो बहूरीम का निवासी था, पूर्ति करके राजा दाऊद से भेंट करने को गए। 18 அவர்கள் ராஜாவின் வீட்டாரையும் இக்கரைப்படுத்தும் அவன் விரும்பும் காரியத்தை உதவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்போது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடந்து போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து, और 18 और एक बेड़ा राजा के परिवार को पार ले आने और जिस काम में वह उसे लहाना चाहे उसी में लहने के लिए पार गया। जब राजा यरदन पार जाने पर था, तब केरा का पुत्र सीमी उसके पांवों पर गिर के, ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமர்த்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியேன் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமல் தமது மனதில் வைக்காமல் இருப்பாராக. राजा से कहने लगा, मेरा प्रभु मेरे दोष को लेखा न ले, और जिस दिन मेरा प्रभु राजा यरूशलेम को छोड़ आया, उसी दिन तेरे दास ने जो कुटिल काम किया उसे स्मरण न करे और न राजा उसे अपने ध्यान में रखे। உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வா, யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். क्योंकि तेरा दास जानता है कि मैंने पाप किया, देख आज अपने प्रभु राजा से भेंट करने के लिए यूसुफ के समस्त घराने में से भी ही पहले आया हूँ। அவன் மன்னித்து தாவீது ஏற்றுக்கொண்டான். दाऊद ने क्या किया? इनको क्षमा किया है। கபடல்லவன், वो निष्कपट व्यक्ति। அதே செருபாயின் குமாரனாகிய அபிசாய் அன்றைக்கு நடந்த சம்பவத்தை அவன் நினைத்து சொல்லுகிற வார்த்தை 21 சொல்லுகிறது. और 21 वचन, அப்பொழுது செருபாவின் குமாரனாகிய அபிசாய் பிரயுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை சீமையை தூஷித்தபடினாலே அவன் அதற்கு கொல்ல வேண்டாமா என்றான். तब सिरिया के पुत्र अबीशै ने कहा, सीमी ने जो यहोवा के अभिषिक्त को साप दिया था, इस कारण क्या उसका वध करना न चाहिए? கொல்ல வேண்டாமா? क्या उसका वध न करना? இப்படிப்பட்டவன ராஜாபுரமா அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு கைநீட்டப்பட்டவன
அவன் கையெறிஞ்சவனை கொல்ல வேண்டாமா? क्या जो राजा के सामने अपने उंगली दिखाया उनको मार डालना नहीं? அதற்கு தாவீது, செருபாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களா இருக்கிறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலில் ராஜாவா இருக்கிறேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சிமியை பார்த்து நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டார். दाऊद ने कहा, हे सरिया के बेटो, मुझे तुमसे क्या काम कि तुम आज मेरे विरोधी टकरे हो? आज क्या इजराइल में किसी को प्राण दंड मिलेगा? क्या मैं नहीं जानता कि आज मैं इजराइल का राजा हुआ हूँ? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து ஜெபித்தான். ये प्रभु पर बोझ डालकर प्रार्थना அந்திசனி மத்தியான வேளையில சூழ்நிலைகளை ஜெபித்தான். दिन में 3 बार प्रार्थना किया, பாரத்தெல்லாம் இறக்கி வைத்தான். अपना बोझ पूरा उतर डाला, அக்கிரம சிந்தையோடு அல்ல, लेकिन मन की अनर्थ की बात नहीं था। கபடற்றவனாக, अनर्थ सोच बिना निष्कपट से प्रार्थना किया, கபடில்லாதவனாக, निष्कपट प्रार्थना। அங்கே கபடற்றவனாக இருக்கிறான். वो निष्कपट व्यक्ति था। தேவன் அல்லவா இதை அனுமதித்திருக்கிறார். परमेश्वर की मुझे सौंपा है। ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? अगर उनसे कौन पूछ सकता तू क्यों मुझे वैसे क्यों करता है? கபடற்றவனாக இருக்கிறான். वो निष्कपट है। தேவன் மேல பற்றி கொண்டு கபடற்றவனாக और இருக்கிறான். प्रभु को लिप्त करते हुए निष्कपट में था। அதுதான் பரிசுத்தாவியை பெற்றவன். वो ही पवित्र आत्मा पाया हुआ व्यक्ति है। கபடற்றவனாக பேசுகிறான். वो निष्कपट बातें किया है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட அனுபவத்துல इसी प्रकार के अनुभव அப்படி में ஜெபம் கபடற்றவ ஜெபமாக இருக்க வேண்டும். हमारा प्रार्थना भी अनर्थ विचार से, अनर्थ सोच से नहीं होना। நம்மை அப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய கண்ணிகளிலிருந்து விலக்கும். उसी प्रकार की प्रार्थना हमें फंदे से दूर करेगा। மரண கண்ணிகள் நம்ம மேல விழுந்தாலும் அது நம்ம விட்டு விலக்கும். यदि हम पर मरण के फंदे होने में भी उससे प्रभु हमें बचाएगा। சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், மரண கட்டுகள் மரண கண்ணிகள் என்னை சூழ்ந்தது. 18ஆம் அதிகாரம் சங்கீதம் 18:4 சொல்லுகிறார். अगर वचन संहिता அது 2:22 எடுத்துக்கலாம். वचन संहिता 18 2:22 கூட இருக்கு. 2:22 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. हालेलुया। 2:22 இருக்குது. 5வது வசனத்தை வாசிக்கலாம். और दूसरा सामुएल 22:5 மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ப்புராட்சம் என்னை பயமுறுத்தினது, பாதாள கட்டுகளை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. मृत्यु की रस्सियां से मैं चारों ओर गिर गया हूँ और अदम का बाढ़ ने मुझको भयभीत कर दिया है। पाताल की रस्सियां मेरे चारों ओर थी और मृत्यु की फंदे मुझ पर आए थे। அதாவது கண்ணி फंदे கண்ணி வைக்காம ऐसे फंदे रखता है। பிராணனை வாங்குறதற்கு கண்ணி வைத்து பார்த்தான். वैसे दाऊद के प्राण निकालने के लिए वो फंदे रखा है। ஆனா எல்லா சத்துருக்களிலிருந்து தேவன் விடுதலையாக்கினார். सारी शत्रुओं से प्रभु दाऊद को छुड़ा दिया। மரண கண்ணிகள் கண்ணி வைத்து பிடிக்கிறதுக்கு பாப்பான பலிக்காது. वैसे मृत्यु की रस्सियां से हमें बांधने के लिए सोचेंगे नहीं तो वो सफल नहीं होता। சங்கீதம் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீத புத்தகம் 50 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 64:5 வாசிக்கலாம். वचन संहिता 64:5 எடுத்து வாசிக்கிறோம். சங்கீத புத்தகம் वचन संहिता 64:5 64:5 வாசிப்போம். वो पूरे काम करने को किया बांधे हैं, वे फंदे लगाने के विषय बातचीत करते हैं और कहते हैं हमको कौन देखेगा। மரண கண்ணிகள் மறைவான கண்ணிகள் நம்மளை வைக்கலாம். वैसे हमारे विरोध से मरण की रस्सियां के फंदे மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி எனக்கு ஆலோசனை பண்ணலாம். अगर जो फंदे से हमें बांधने के लिए बातचीत होंगी, ஆனால் परंतु தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். प्रभु मुझे छुड़ाने के लिए सामर्थ्य है। மரண கண்ணி மரணத்துக்காக உள்ள கண்ணி வைக்கலாம். ஏதாவது மறைவாக வைக்கலாம் கண்ணியை. मरण की रस्सियां हमारे विरोध से छिपा कर रख सकता है, ஆனால் குழி வெட்டினவர்களே இந்த குழியை உழுவார்கள். परंतु जो कोई गड्ढे खोदा है उसी गड्ढे पर वो गिर पड़ेगा। அப்படித்தான் தாவீது சொல்லி பாடுகிறார். वैसे दाऊद ने गीत गाया। நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல हमारे आत्मिक जीवन में அப்படிப்பட்ட மரண கண்ணியை வைத்து மறைவாக வைக்கலாம். वैसे हम पर मरण की रस्सियां आ सकता है, உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். वो तुम्हारे विरोध से आ सकता है।
சோதனை போராட்டங்கள் வரலாம். संकट संकेत आ सकता है. அந்த கண்ணிகளெல்லாம் கர்த்தர் மாற்றி விடுதலையாக்கி वो सारे बंदे से प्रभु हमें बचाएगा. தாவீதுக்கு விரோதமாக கண்ணி வைக்கப்பட்டது. दाऊद के विरोध से बंदे लगाए था. ஆனால் அவன் परंतु दाऊद 3 வேளை ஜெபிக்கிறவனாக இருந்தான். 3 समय प्रार्थना किया. அக்கிரம சிந்தை இல்லாதபடி தாழ்த்தி கபலற்றவனாக ஜெபிக்கிறான். और मन में कुछ अनंत सोच बिना अपने को मन में दीन बनकर निष्कपट मन से प्रार्थना किया. இப்படி பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணறான். वैसे पवित्र आत्मा में प्रार्थना किया. அவன் ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிறான். वो आत्मा में भर के प्रार्थना किया. அப்படி ஜெபிக்கும்போது वैसे प्रार्थना करने में சத்துருக்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். शत्रु आ जाएंगे. ஹalleluya. हालेलुया. சத்துருக்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். शत्रु आ जाएगा. அங்கே வாசிக்க முடிகிறது. அது நான் ஏற்கனவே சொன்னேன் 5 விதமான சத்துருக்களை சொன்னேன். मैं पहले कहता था 5 प्रकार का शत्रु. ஒன்று அவனுடைய மகன், एक उनका निज पुत्र, 2 சீமை, दूसरा सीमै, மூன்றாவது तीसरा அகித்தோப்பேல், அடுத்தது யாரு हुसै, ஊசாய், चौथा हुसै, அப்புறம் ஜனங்கள் எல்லாம் அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். और पांचवा सारे लोग भी उनसे अलग हो गए. ஆனா தேவன் ஒரு நல்ல நியாய தீர்ப்பு செய்கிறார். परंतु परमेश्वर एक अच्छे दंड का आज्ञा दिया. அவன் சிநேகிதன் ஊசாய் அவன் பின்னாக போனான். और उनका वो मित्र हुसै उनके पीछे पड़ा था. அகித்தோப்பு பெரிய ஆலோசனை போட்டு கொடுத்தான். और युक्ति करने वाला ही तो बड़ा युक्ति करता था. யாருக்கு அப்சலோமுக்கு. अब्सलोम के लिए. ஆனா தேவன் அதை அபத்தமாக்கிட்டார். परंतु अब्सलोम की युक्ति को परमेश्वर ने व्यर्थ कर दिया. அதை யாரை கொண்டு டர்ன் பண்ணாரு? वो किसी के द्वारा मुड़ा है. யாருடைய இதயத்தை மாத்தினாரு? किस व्यक्ति को मनों को प्रभु बदला है? அவனுடைய சிநேகிதன் ஊசாய். उनके मित्र उसी के मनों को बदल डाला. அங்க நீங்க வாசிக்கலாம். அந்த 2 சாமுவேல் 16ல வாசிக்கிறோம். அர்கீவனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோம் இடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி ராஜாவே வாழ்க ராஜாவே வாழ்க என்றான். दूसरा सामुएल 16:16 जब दाऊद का मित्र ईरे की हुसै अब्सलोम के पास पहुंचा तब हुसै ने अब्सलोम से कहा राजा चिरंजीव रहे. राजा चिरंजीव रहे. அப்பொழுது அப்சலோம் ஊசாவை பார்த்து உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானா? உன் சிநேகிதனோட நீ போகாததை போனது என்ன என்று கேட்கான். अब्सलोम ने उससे कहा क्या ये तेरी प्रीति है जो तू अपने मित्र से रखता है? तू अपने मित्र के संग क्यों नहीं गया? அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி அப்படி அல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்கிறவனையே நான் சேர்ந்து அவரோடு இருப்பேன். हुसै ने अब्सलोम से कहा ऐसे नहीं, जिसको यहोवा और वे लोग क्या वरन सब इस्राएली लोग चाहे उसी का मैं हूं और उसी के संग मैं रहूंगा. அதாவது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் பக்கம் போயிட்டாங்க. क्योंकि सारे इस्राएल लोग अब्सलोम की तरफ में गए. அதனால நானும் பக்கம் இறங்குறேன். इसलिए हुसै कह रहा मैं भी तेरे तरफ में हूं. 19 இதுவும் இல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன்? அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா? உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தோனோ அப்படியே உம்மிடத்தில் சேவிப்பேன் என்றான். 19 फिर मैं किसकी सेवा करूं? क्या उसके पुत्र के सामने रहकर सेवा न करूं? जैसे मैं तेरे पिता के सामने रहकर सेवा करता था वैसे ही तेरे सामने रहकर सेवा करूंगा. அவனை சேவித்தவன் தான். ये तो पहले दाऊद के लिए सेवा करता था. அவன் இல்ல, அவனை யார அப்சலோமோட சேர்ந்து கொண்டு சேவிக்கிறான். ये अब्सलोम के तरफ में होकर उनको सेवा करता है. அகித்தோப்பேல் ஒரு ஆலோசனை போட்டு கொடுக்கிறான். वह अहीतोपेल ने एक युक्ति दिया है. அந்த வேளையில இவன்டையும் வந்து கேக்குறாங்க. அந்த 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 17:5 ஆயினும் அப்சலோம் அர்கீனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியும் கேட்போம் என்று கேட்கிறான். फिर अब्सलोम ने कहा हुसै को भी बुला ला और उससे भी वो भी कहेगा हम उससे भी सुनी. அவன் சொல்லுகிறான் இந்த ஆலோசனை நமக்கு நல்லதில்லை, இது வேண்டாம்ன்றான். लेकिन ये हुसै ने कहा ये अहीतोपेल का ये युक्ति बराबर नहीं है. தேவன் அகித்தோப்புடைய ஆலோசனை அபத்தமாக்கி விட்டார். परमेश्वर ने अहीतोपेल के युक्ति को व्यर्थ कर दिया. 14வது வசனத்திலே அப்பொழுது அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரையும் அகித்தோப்பின் ஆலோசனை பார்க்கிலும் அர்கீனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்படும் பொருட்டு அகித்தோப்பின் மேல் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். तब अब्सलोम और सब इस्राएली पुरुषों ने कहा
अरे की उसी की सम्मति अहीतोपेल की सम्मति से उत्तम है। यहोवा ने तो अहीतोपेल की अच्छी सम्मति को निष्फल करने की ठान ली थी कि वह अब्सलोम के विपत्ति डाले। அதாவது யாருக்கு சார்பாக அப்சலோமுக்கு சாதகமான நல்ல ஆலோசனை தான் கொடுத்தான் யாரு? அகித்தோப்பேல். ये अहीतोपेल तो अब्सलोम की तरफ से एक अच्छी सम्मति तो दिया था। அந்த ஆலோசனையை தேவன் அபத்தமாக கட்டளையிடுகிறார். उसी सम्मति को व्यर्थ कर दिया, प्रभु निष्फल कर दिया। தேவன் யாருடைய ஜெபத்தை கேட்கிறார்? தாவீதுடைய ஜெபத்தை. इसका मतलब परमेश्वर किसका प्रार्थना सुना? दाऊद का प्रार्थना। தாவீதுடைய ஜெபத்தை கேட்கிறார். दाऊद की प्रार्थना को सुनता है। இங்க பாருங்க, அடுத்தது அகித்தோப்பு நாட்டு கொண்டு சாகுறான். 23ஆம் அதிகாரத்துல அகித்தோப்பேல் தன் யோசனைப்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதை மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்க தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டுக்காரியை ஒழுங்குபடுத்தி நாட்டு கொண்டு செத்தான். 23वां अध्याय में 17 अध्याय 23वां वचन. 17 अध्याय 23वां वचन. पढ़िए. जब अहीतोपेल ने देखा कि मेरी सम्मति के अनुसार काम नहीं हुआ, तब उसने अपने गदहे पर काठी कसी और अपने नगर में जाकर अपने घर में गया और अपने घराने के विषय जो जो आज्ञा देने थी वो देकर अपने को फांसी लगा ली और मर गया. தேவன் ஒவ்வொரு காரியத்தை எப்படி செய்கிறார் பாருங்க. देखिए प्रभु हर बातों को कैसे அகித்தோப்புடைய ஆலோசனை அபத்தமாக்குகிறார். अहीतोपेल की सम्मति को निष्फल किया. அகித்தோப்பேல் நாட்டோடு சாகுறான். वो फांसी लगा के मर गया. ஊசாயை தேவன் தன் பக்கம் திருப்பினார். और उसी को परमेश्वर अपने तरफ से खींचा. அந்த 17 2 சாமுவேல் 17:15 வாசிக்கலாம். दूसरा सामुएल 17:15. பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான். நானோ இன்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுது நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படி செய்தி அனுப்பி நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்திலே வெளிகளிலே தங்க வேண்டாம். ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுந்தாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். तब मूसा ने सादोक को याजकों से कहा, अहीतोपेल ने तो अब्सलोम और इस्राएली पुरनियों को इस प्रकार की सम्मति दी और मैंने इस प्रकार की सम्मति दी है, इसलिए आप पूर्ति करके दाऊद के पास तगला भेजो. आज रात जंगली बाग के पास न ठहरना, अवश्य मार ही हो जाना. ऐसा न हो कि राजा और जितने लोग उसके संग हो सब नष्ट न हो जाए. இங்க பாருங்க, யார் கூட போயிட்டான்? ஜனங்கள்லாம் யார்? ஊசாய் தாவீதுக்கு சிநேகிதன். ये हुसे दाऊद का मित्र था. ஜனங்கள்லாம் போயிட்டாங்க யார்கிட்ட? सारे लोग किसके तरफ में गया था? அப்சலோம் கிட்ட போயிட்டாங்க. अब्सलोम की तरफ. நானும் மோட சேர்ந்துக்கிறேன் போனா. मैं भी तेरी तरफ आऊंगा करके अब्सलोम की तरफ मुझे भी गया. அப்படிப்பட்ட காலங்கள்ல उसी प्रकार के समय में தாவீது 3 வேளை அந்தி சந்தி மத்தியான வேளையிலே கர்த்தர் மேல பாரத்தை வைத்து ஆவிலே எளிமையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். दाऊद दिन में 3 बार वैसे मन में कुछ आनंद सोच बिना निष्कपट मन के अनुसार दीनता होकर प्रार्थना करने लगा. தேவன் அந்த சிநேகிதன் ஊசாயுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புகிறார். और परमेश्वर ने उसका मित्र हुसी के मन को अपने तरफ से खींचा है. திருப்புறார் ஆண்டவர். मुड़ा था. அவன் திருப்புறாரு. தேவன் யார்? அகித்தோப்பேல நான்கு கொண்டு செக்கிறதுக்கு அவன் தன்னைத்தானே சாகிறதுக்கு போறான். और उससे उनकी तरफ से मुड़ने लगा और अहीतोपेल अपने आप से फांसी लगा के मर गया. ஆண்டவருடைய கிரியைகளை பாருங்க. प्रभु का कामों को देखो. யாரு அடுத்தது 3வது வந்து பார்த்தா தூசிக்கிற சீமையை வந்து தாள விடுகிறான். और कोसते करता था उसी में मुंह के बल गिरा. 3வது சம்பவம் நடந்துச்சு. ये तीसरा संभव हो चुका. அல்லேலூயா. हालेलुया. அப்சலோம் அதுக்கு முன்னாலே என்னது யுத்தத்துல அவனும் மாண்டுட்டான். और अब्सलोम युद्ध में वो भी मर गया. அவனும் மறந்துட்டான். वो भी मर गया. சீமையும் தாள வந்து தேவன் உழுந்துட்டான் தாவீதுக்கு. सीमे भी दाऊद के पांव तले पर मुंह गिरा. 5வது ஜனங்கள் வந்து 5 लोग आकर என்ன செய்தாங்க? நீதான் எங்களுக்கு ராஜா. तू ही मेरा राजा है. 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிங்க. 19:5. இஸ்ரவேலுடைய சகல கோத்திரத்திலும் உள்ள சகல ஜனங்களிலும் வாக்குவாதம் உண்டாகி
அவர்கள் ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். அவர்தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார். இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடி போனார். 2 சாமுவேல் 19:9. 19:9 इस्राएल के सब पुत्र के सब लोग आपस में एक कहकर झगड़ते थे, राजा ने हमें हमारे शत्रुओं के हाथ से बचाया था और फिलिस्तियों के हाथ से उसी ने हमें छुड़ाया, परंतु अब वे अबसलोम के डर के मारे देश छोड़कर भाग गया. நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். இப்போது ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானே என்று சொல்லிக் கொண்டார்கள். परंतु अबसलोम जिसको हमने अपना राजा होने के अभिषेक किया था वह युद्ध में मर गया है, तो अब तुम क्यों चुप रहते हो और राजा को लौटा ले जाने को चर्चा क्यों नहीं करते? வஞ்சிக்கப்பட்ட அப்சலோம் பின்னால போனவங்க, अगर वंचित होकर अबसलोम के पीछे गया था. ஏற்கனவே பெலிஸ்தரின் கைக்கு தப்புவித்து உன்னை கொண்டு வந்தவன் அல்லவா? पहले तुझे फिलिस्तियों के हाथ से छुड़ा कर ले आया था. எல்லாம் தெரிஞ்சும் सब कुछ जाने पर भी சில பேர் தேவனை விட்டு வேற சில மாம்சத்துக்குரியலாக கவர்ந்து இழுத்து போறாங்க. कई लोग ऐसे परमेश्वर के दास को छोड़ के शारीरिक रीति से अपने मनभाव से जा அப்படிப்பட்ட காலங்களில் திருப்பப்படுகிறார். इसी प्रकार के समय में वापस लौट आ रहा. அவனுக்கு எதிராக இருந்த அப்சலோம் மரித்தான். और वो दाऊद के विरोध में था, वो अबसलोम मर गया. தூர ஆலோசனை தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை அகித்தோப்பேல் நாண்டு கொண்டு செத்தான். दाऊद के विरोध से संबंधी देने लगा, वो अहीतोपेल फांसी लगा के मर गया. அடுத்தது அவன் சிநேகிதன் ஊசாய் அவனுடைய சிநேகிதன் அவனுக்கு நேராக திருப்பப்படுகிறான். और उनका मित्र उसे उनके ओर मुड़ा है. சீமேயி और सीमे தாழ விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். दाऊद के पांव तले मुंह गिरा, क्षमा मांगा. ஜனங்கள் और लोग வஞ்சிக்கப்பட்டு போன ஜனங்கள் और वंचित हो गए थे, वो लोग திரும்ப கண் திறக்கப்பட்டவர்களாக வருகிறார். दोबारा आंख खोलकर आने लगा. இதெல்லாம் நடந்தது ये सभी क्यों हुआ? தாவீதுடைய ஜெபத்தில். दाऊद की प्रार्थना के द्वारा. சில வேளைகளில் ஜெபிக்கிற தேவனை ஒண்ணும் கிடையாது. कई समयों पर हमारा प्रार्थना बिना कुछ नहीं. 5 காரியங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில இது முக்கியமாக நடந்ததுதான். அந்த வேளைகள்ல தான் சங்கீதம் 55ல அவன் பாடி ஜெபிக்கிறான். वैसे मुख्य 5 संभव दाऊद की जिंदगी में होता था. उसी समय दाऊद ये भजन संगीता 55 சங்கீதம் 55:1ல வாசிக்கிறோம், தேவனின் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதே. भजन संगीता 55:1 ये परमेश्वर मेरी प्रार्थना की ओर कान लगा और मेरी गिड़गिड़ाहट को मुंह न मोड़. எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளச் செய்யும். சத்துருவுடைய கூக்குரல் நிமித்தம் துன்மார்க்க செய்யும் இடுக்கண் நிமித்தம் என் தியானத்தில் முறையிடுகிறேன். मेरी ओर ध्यान देकर मुझे उत्तर दे. मैं चिंता के मारे चटपटा हूं और व्याकुल रहता हूं. அவர்கள் என்னை பழிசாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். क्योंकि शत्रु कोलाहल और दुष्ट उपद्रव कर रहे, वो मुझ पर दोबरावन करते हैं और क्रोध में आकर सुनाते. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்தில் என் மேல் விழுந்தது, மரண திகில் என் மேல் விழுந்தது. मेरा मन भीतर ही भीतर संकट में है और मृत्यु को भय मुझ में समा गया. பயம் நடுக்கம் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. भय आपका कभी ने मुझे पकड़ लिया है और भय के कारण मेरे रोए रोए खड़े हो जाए. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறைகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். तब मैंने कहा भला होता कि मेरे कबूतर के से पंख होते तो मैं उड़ जाता और विश्राम पाता. நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்திலே தங்கி இருப்பேன். देखो फिरते मैं उड़ते उड़ते दूर निकल जाता और जंगल में बसेरे लेता. பெருங்காற்று புசலும் தப்ப தீவிரித்துக் கொள்வேன் என்றேன். और प्रचंड भयान और आंधी के चोंगे से बचकर किसी सड़क में मैं भाग जाता. இப்படிப்பட்ட காலங்கள்ல इसी प्रकार के समय में அவன் செய்தது என்ன? क्या किया? 3 வேளை தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறான். 3 बार प्रभु की उपस्थिति में प्रार्थना किया. எனக்கு நிச்சயமாக செவி கொடுப்பார். वो प्रभु सचमुच मेरे கர்த்தர் प्रार्थना மேல் सुनेगा. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து यहोवा पर तेरे बोझ को डाल. ஒண்ணுமே உன்னால செய்ய முடியல. अगर तेरे से कुछ करने नहीं होते, உனக்கு வந்து நிந்த जो तू तेरे आया ये नाम உன் दरा, இருதயத்தை பிளந்து போய் இருக்கிறது. तेरे हृदय को फाड़ डाला है. அப்படிப்பட்ட காலங்கள்ல उसी प्रकार के समय நீ में என்ன செய்ய முடியும்? तो क्या कर सकता है? அவர் மேல பாரத்தை வைத்து प्रभु पर
बोझ को डाल। நீதிமான்களை கால்களை தள்ளாட वो விட்டார். धर्मी व्यक्ति को कभी टलने தாவீதை नहीं देता। கால்களை தள்ளாட விட்டாதபடி மீண்டும் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள ஜனத்தை கொண்டு வந்தார். और दाऊद के पांवों को टलने नहीं दिया। दोबारा लोग दाऊद की तरफ से आंख दाऊद को राजा बनाया। சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். शत्रुओं के सामने मेरे लिए मेज बिछाता है, मेरे सिर पर तेल मलाई करता है। அப்படிப்பட்ட அனுபவத்திலே தாவீது வந்ததற்கு காரணம் उसी प्रकार का अनुभव उस दाऊद को मिला। कारण क्या? 3 வேளை ஜெபித்தார். 3 बार प्रार्थना किया। அந்தி சந்தி மத்தியான வேளையிலே ஜெபித்தார். सुबह दोपहर और शाम को। தானியேல் வழக்கம் போல ஜெபிக்கிறார். दानियेल अपने रीति के अनुसार प्रार्थना किया। வழக்கமாக மாறணும். ऐसे ये तुम्हारा रीति के अनुसार होना है। சாமுவேல் மெஸ்ஸிக்கு வழக்கமா 3 வேளை ஜெபம் மாறணும். सामुएल 3 बार प्रार्थना करना है। லூதியாக்கு 3 வேளை மாறக்கூடாது. लूदिया 3 बार प्रार्थना करना है। சகாயத்துக்கு 3 வேளை மாறக்கூடாது. सहाय 3 बार प्रार्थना करना है। 3 வேளை ஜெபத்தை நாம் உறுதியாக தரித்திருப்போம். 3 बार हम लगातार प्रार्थना में स्थिर रखेंगे। இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் பெரிதான கிருபை தருவார். ये सेवा करने के लिए प्रभु हमें बड़ा अनुग्रह देगा। கொடிய காலங்களில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். हम भयानक समय में रहता है। ஊழியங்கள்ல 3 வேளை தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக காணப்படுறோம். सेवकाई में 3 बार प्रभु के सम्मुख में हम प्रार्थना வரக்கூடிய வாரத்துல உபவாசம் 10 மணிக்கு आने वाले सप्ते में उपवास का प्रार्थना 10 बजे சரியாக நாம் துவங்குவோம். ठीक 10 बजे शुरू होगा। நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். हम अभी परमेश्वर के सम्मुख में प्रार्थना करें। நம்ம கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து ये गोवा पर तेरे बोझ को डाल। நீதிமானுடைய கால்களை தள்ளாட वो तुझे संभालेगा। हम तभी देव उसको सम्मुख कभी टलने नहीं நாம் தேவ देगा। சமூகத்தில் ஜெபிப்போம். हम प्रभु के सम्मुख में प्रार्थना करें। ஒரு விஷயம் நாம் அர்ப்பணிப்போம். हम एक बार समर्पण होंगे। ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். प्रभु के समर्पण समय Thank you Jesus. धन्यवाद यीशु। கபடத்தவளாக அக்கிரம சிந்தை இல்லாதபடி நாங்கள் ஜெபிப்போம். मन में अनंत सोच बिना निष्कपट मन से निठा मन से प्रार्थना करें। தாவீது அக்கிரம சிந்தை இல்லாமல் அவன் ஜெபிக்கிறான். दाऊद अनंत सोच बिना प्रार्थना किया। கபடத்தவனாக ஆவியில் எளிமையோடு கூட ஜெபிக்கிறான். अपने मन में निठा होकर निष्कपट के अनुसार प्रार्थना किया। நாங்களுடைய ஆவியில் எளிமையோடு கூட ஜெபிக்கிறோம். हम भी अपने मन की निष्ठा से प्रार्थना करें। எங்களுக்கு விரோதமாக வைத்திருக்கிற जो हमारे विरोध से रखा हुआ மரண கண்ணிகள் मरण की रस्सियां, மரண கண்ணிகளெல்லாம் தெரித்தோட செய்யும். सारे मरण की रस्सियां फट जाए மறைவான கண்ணிகள் और छुपा के रखा हुआ रस्सियां எல்லாவற்றையும் நீர் மாற்ற வல்லவர். सारे फंदे से आप हमें बचाएं। இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से எங்களுக்கு விரோதமாக வைத்திருக்கிற हमारे विरोध से रखा हुआ சத்துருடைய திட்டங்கள் शत्रुओं के साथ युक्तियां இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से நிர்மூலமாய் போவதாக सब छूट जाना, நிர்மூலமாய் போவதாக. सब छूट जाना In the name of Jesus. यीशु के नाम से। எங்களால முடியாதப்பா, वो हमसे नहीं हो, எங்கள் பலத்தால முடியாது, हमारे बल से नहीं हो, எங்கள் பலத்தால முடியாது, हमारे बल से ना எங்கள் होता, பராக்கிரமத்தால முடியாது, हमारे पराक्रम से भी नहीं, ஓடுறதுனாலும் அல்ல, दौड़ने वाले से भी नहीं, விரும்பினாலும் அல்ல, चाहत करने वाले से भी முடியாதப்பா. नहीं। நீங்க தான் இறங்கணும், दया करने वाले நீங்க परमेश्वर தான் से, செய்யணும்ப்பா. दया करने वाले நாங்க परमेश्वर தேவ से, சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर के सम्मुख में சத்துடைய सब சமுத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம். के सम्मुख में हम अर्पित होते தேவ हैं। பிரசன்னம் நடுவில் परमेश्वर சூழ்ந்து की வருவதாக. प्रसन्नता हमारे बीच में இந்த छाए நாளில் हो। நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். इतने में हम सौंप देता है। நீர்தான் எங்களுக்கு நல்லவர், ये हमारे बला, நீர்தான் எங்களுக்கு வல்லவர். ये हमारा सामर्थ्य, உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. हमारे सम्मुख में हम समर्पित होता है। தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். के सम्मुख में हम समर्पित करता है। கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். के उपस्थित में हम समर्पित होता है। Thank you Jesus. धन्यवाद यीशु। हमको दिखा महिमा स्तुति को प्रेमे तू के हमको दिखा महिमा स्तुति को प्रेमे तू
आनंदितो उसमें स्वर्ग में तेरी करुणा से स्वर्ग में तेरी करुणा से திருப்தியாக்கும் உம்முடைய கிருபையினால் आपकी करुणा से हमें भर दीजिए, तृप्त कर दीजिए। உம்முடைய சமூகத்துல आपके सम्मुख நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். हम अर्पित करता இந்த நாள் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். दिन पूरा समर्पित करता 3 வேளை ஜெபிக்க தீர்மானம் எடுத்து அர்ப்பணிக்கிறோம். 3 बार प्रार्थना करने के लिए ठान लिए भी हम समर्पित करता அர்ப்பணிக்கிறோம். हम समर्पित करता எங்கள் கால்களை தள்ளாட வைக்கிறோம். हमारे पाँव को टालने नहीं देंगे। எல்லா பாரங்களையும் உம்முடைய பாதத்துல வைத்துட்டோம். हमारी सारी बोझों को हम आपके पाँव तले पर रख दिया। சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீர். शत्रुओं के सामने मेरे लिए मेज बिछाएगा, मेरे सिर पर तेल मलाई करेगा। ஆண்டவர் எங்களுக்கு அப்படி செய்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். प्रभु वैसे हमारे लिए करने वाले सारी कामों के लिए हम धन्य எங்களை करता हूं। நிறுத்துறதற்காக ஸ்தோத்திரம். हमें बड़ा करता है इसलिए हम धन्य करता हूं। தள்ளாடிய காரியங்களை எல்லாம் மீண்டும் நிறுத்தப்படும். जो टलने वाले अनुभव बता दोबारा प्रभु सीधा खड़ा करेगा। எங்களை ஆதரித்து நடத்தப்படும். हमें संभाल कर अगुवाई करेगा, தொடர்ந்து நடத்தும். लगातार अगुवाई कीजिए। இயேசுவின் நாமத்தில் इसके नाम से मांगते पिताजी, ஆமென். आमीन। प्रभु आपके सबों को आशीष करें. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.